அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வெற்றிக்குமரன். தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவர். ஒரு நீண்ட பெரிய கனவோடு கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் தேசிய அரசியலை மையமாக கொண்டு ஒரு அரசியல் கட்சியை நாம் தமிழர் கட்சி என்ற பெயரில் தொடங்கினோம். அதன் தலைமையாக அண்ணன் சீமான் அவர்களை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அமர்த்தி மிக வேகமாக அந்த அரசியல் களத்தில் களமாடி வந்தோம். எண்ணற்ற தம்பிமார்கள் தமிழ்நாடு முழுவதும் தங்கள் உழைப்பை, தங்கள் பொருளாதாரத்தை, ஒட்டுமொத்த வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த கட்சியை வளர்க்க பாடுபட்டோம். வளர்ந்து வந்தது. இந்நேரம் ஒரு அரசியல் அதிகாரத்தை வென்றெடுத்திருக்க வேண்டிய நாம் தமிழர் கட்சி நாங்கள் ஏற்றுக்கொண்ட, நாங்கள் அமர்த்திய தலைமையால், அந்த தலைமையினுடைய தனிப்பட்ட மோசமான நிர்வாகத்திறனால், அவருடைய தனிப்பட்ட நடவடிக்கைகளினால் ஒரு மிகப்பெரிய சரிவை நோக்கி நாம் தமிழர் கட்சி நகர்ந்தது. நாங்கள் எப்படியாவது அது சரியாகிவிடும் என்று பல கோணங்களில் அதை தடுப்பதற்கு அவருடைய செயல்பாடுகளை, அவருடைய நிர்வாக முறையை மாற்றுவதற்கு முயற்சி செய்தோம், போராடினோம். ஆனால் எஞ்சியது ஏமாற்றம் மட்டும்தான். ஆகவே நாங்கள் அதில் முரண்பட்ட நாம் தமிழர் கட்சியோடு அல்ல, நாம் தமிழர் கட்சியின் தலைமையாக இருந்த சீமான் அவர்களோடு முரண்பட்ட எல்லோரும் அதிலிருந்து வெளியானோம். அதே போல அவரால் திட்டமிட்டு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நாங்கள் அனைவரும் தமிழகம் முழுக்க விரக்தியில் இருந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை மீது விரக்தியில் இருந்த அனைவரும் ஒன்றுபட்டு தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்ற ஒன்றை இதே மன்றத்தில் நாங்கள் தொடங்கி அறிவித்தோம். அந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தினுடைய முயற்சியில் ஒட்டுமொத்த தமிழர்களையும் தமிழ்நாடு முழுக்க ஒரே நேர்கோட்டில் இருக்கிற, ஒரே கொள்கையை கொண்ட, தமிழ் தேசிய அரசியலை விரும்புகின்ற, தமிழர் உரிமையை நிலைநாட்ட நினைக்கின்ற, தமிழர் இன விடுதலையை வென்றெடுக்க நினைக்கின்ற, ஈழ தேச விடுதலையை வென்றெடுக்க நினைக்கின்ற அனைவரும் ஒன்று கூடி கடந்த 2024 நவம்பர் 27ஆம் நாள் திருச்சியில் ஒரு மாபெரும் நாள் கூட்டத்தை நடத்தி எங்களுடைய போராளிகளுக்கு, மாவீரர் போராளிகளுக்கு வீர வணக்கத்தை மிக எழுச்சியோடு செய்து முடித்தோம். அந்த கூட்டத்தில் நாங்கள் அறிவித்த மாதிரி எங்களுடைய அரசியலுடைய அடுத்த கட்டத்தை நாங்கள் அனைவரும் கூடி விவாதித்து எங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணத்தை அறிவித்து நாங்கள் களமாடுவோம் என்று அந்த கூட்டத்தில் உறுதியளித்திருந்தோம். அதே போல இன்று தமிழகம் முழுக்க இருக்கிற எங்கள் உறவுகளை, ஒரே ஒத்த கருத்துடைய உறவுகளை, தமிழ் தேசிய அரசியலை செய்ய விரும்புகின்ற உறவுகளை ஒருங்கிணைத்து அவர்களெல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு அரசியல் தெளிவோடு ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்து இயங்க வேண்டும் என்று முடிவெடுத்து இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். அதன்படி நாங்கள் எங்களுடைய இதுவரை ஏற்றுக்கொண்ட கொள்கை, இதுவரை நடந்து வந்த பாதை, இதுவரை எங்களுடைய செயல்பாடுகள் இவை அனைத்தும் மாற்றாமல் அதே கொள்கையோடு, அதே இலக்கோடு பயணிப்பதற்கான இயக்கங்களோடு, கட்சிகளோடு இணைந்து பணியாற்றலாம், இணைந்து பயணப்படலாம் என்று முடிவெடுத்தோம். அதில் நாங்கள் முடிவெடுத்து தேர்ந்தெடுத்த கட்சி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சி. நாங்கள் எங்களுடைய தலைவர், தேசிய தலைவர் பிரபாகர், அந்த தலைவரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். நாங்கள் ஏற்றுக்கொண்டது தமிழ் தேசிய கொள்கைகள். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற, உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்கான உரிமையை நிலைநாட்ட வேண்டும். தமிழர்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும். அந்த நாடு ஈழத்தில்தான் வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஈழ நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற இந்த நோக்கத்தில் தான் நாங்கள் இதுவரையும் பயணித்து வந்தோம். அந்த நோக்கத்தில் சிதையாமல் பயணித்து கொண்டிருப்பது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மட்டும்தான். ஆகவே அவர்களோடு கரம் கோர்த்து அவர்கள் கரத்தை வலுப்படுத்துவது ஒன்றே தீர்வு என்று முடிவெடுத்து நாங்கள் இந்த முடிவை எடுத்து அறிவிக்கின்றோம். இன்று முதல் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைந்து செயல்படுகிறது என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் ஊடாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். முழுமையாக இணைக்கிறோம், அரசியல் கட்சியாக இணைக்கிறோம். இனிவரும் காலங்களில் ஒரே கட்சியாக இணைந்து, ஏனென்றால் நாங்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கமே அரசியல் கட்சியாக மாறினால் என்ன என்ற கேள்விலாம் இதுவரைக்கும் எழுந்துச்சு. நாங்கள் விவாதித்தோம். ஒரு
எத்தனையோ கட்சிகள் இந்த இடத்துல தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கிற கட்சிகள் இருக்கு, இயக்கங்கள் இருக்கு. அதோடு ஒரு கட்சியாக நாங்கள் இணைந்து எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய கால நேரத்தையும் நான் வந்து விரயம் செய்ய விரும்பலை. எங்களுக்கு அதிகாரம் ஒன்றே வந்து வலிமையானது, அதை அடைத்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று அம்பேத்கர் அவர்கள் சொல்வது போல நாங்கள் அதிகாரத்தை நோக்கிய பயணத்தில் வந்து நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதிகாரம் மட்டுமே நம்ம தமிழர் இன விடுதலைக்கான முதல் கட்டமான தீர்வு. ஆகவே அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதுதான். நாங்கள் இதற்கு முன்னாடி நாங்கள் இருந்த கட்சி நாம் தமிழர் கட்சி, அதுவும் அதே போல தான் அதிகாரத்தை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செயல்படுகிறது. ஆனால் அந்த அதிகாரத்தை வெல்ல முடியுமா அதனால் அப்படிங்கிறது அங்கே கேள்வியாயிடுச்சு. அங்கே அதிகாரத்தை வெல்லவே முடியாது, அதன் தலைமை அதை நோக்கி பயணிக்கலை, அதுக்கு ஒரு வேறொரு மறைமுகமான திட்டம் இருக்கு, அந்த திட்டத்தை நோக்கி பயணிக்குது. ஆகவே இது வாய்ப்பே கிடையாது. இனிமேல் குறைந்தபட்சமாக இப்போ எங்களுடைய தலைமையில், நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிற எங்களுடைய தலைமையில் நாங்கள் ஒரு கட்சியை கட்டி நாங்கள் ஒரு அதிகாரத்தை நோக்கி நாங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா அது சாத்தியமாகுமா என்பது ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் நாங்கள் ஒரு 15 ஆண்டு காலம் உழைப்பை கொட்டி இது பண்ணியிருக்கோம். நாங்கள் யாரும் வந்து ஒரு மிக பிரபலமான அரசியல்வாதியோ இல்லை வந்து சினிமா பின்புலமோ இல்லை ஒரு மிகப்பெரிய இதோ கிடையாது எங்களுக்கு. ஆனால் நாங்கள் எங்களுடைய உழைப்பும் எங்களுடைய கால நேரமும் எங்களுடைய பொருளாதாரம் விரயமாகக்கூடாது, அது உண்மையாக தமிழர் உரிமைக்காக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட நாங்கள் இன்னொரு கட்சியோட இணையன் முடிவு பண்ணோம். நிச்சயமாக அதிகாரத்தை நோக்கிய பயணம் தான். மதிக்கிறதே இல்ல, எந்த ஒரு நிகழ்ச்சியும் முன்னிலைப்படுத்த மாட்டேங்கிறாங்க அதிருப்தியான ஆடியோ பத்திரிகை சந்திப்பிலே சொல்லியிருந்தாரு. அதை பார்த்து எப்படி உங்களுக்கு அதிகாரத்தை நோக்கி செல்றதுக்கு தாவாக்கா சரியா நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது எங்களுக்கு வந்து இப்போ அண்ணன் வேல்முருகன் அவர் ஒரு தனித்து ஒரு 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 கட்சியாக இயங்கி கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு அதிகாரத்தை நோக்கி போகணுங்கிறதுக்காக வந்து திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டார். இப்போ நாங்கள் இன்றைக்கு அவர் பலம் சேர்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். இனிமே நாங்கள் எப்படி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவெடுக்க போறோங்கிறத நீங்கள் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இது கூட்டணிங்கிறது ஒரு நிரந்தரமானது கிடையாது. கூட்டணிங்கிறது ஒரு எங்களை பொறுத்தளவுக்கு தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தை பொறுத்தளவுக்கு வந்து நாங்கள் கூட்டணி எப்படி பார்க்குறோன்னா அது ஒரு வாக்கு உடன்பாடு, அவ்வளோதான். எனக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் உனக்கு கிடைக்குது, உனக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் எனக்கு கிடைக்குது, அவ்வளோதான். அதற்கான ஒரு இடப்பங்கீடு, சீட் ஷேரிங் தானே ஒழிய அதில் வந்து கொள்கை உடன்பாடோ கோட்பாடு உடன்பாடோ கிடையாது. திமுக திராவிட கோட்பாடோடு நிற்குது, அவ்வளோதான். எந்த இடத்துலையும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து அந்த இடத்துல அதில் வந்து சமரசப்பட்டு உடன்பாடு வைத்துக் கொள்ளலை, கொள்கை ரீதியான உடன்பாடு இல்லை. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்க்கட்சி செய்ய முடியாத வேலையை தமிழர் உரிமைக்காக சட்டமன்றத்திலிருந்து ஒற்றையாளாக குரல் கொடுத்துட்டு இருப்ப அண்ணன் வேல்முருகன் தான். அதில் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கோம். அதனால நாங்கள் இப்போ இணைகிறோம். நாங்கள் இணைந்த பிறகு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எங்களுக்கு தனித்து நிற்க போகிறோமா இல்லை கூட்டணி வச்சு நாங்கள் வந்து தேர்தலை சந்திக்க போகிறோமாங்கிறது எங்களுடைய உயர்மட்ட குழு முடிவெடுக்கும். அதெல்லாம் நாங்கள் அண்ணன் வேல்முருகனை விட்டு தெளிவாக பேசியிருக்கோம். அந்த உயர்மட்ட குழு தேர்வு முடிவெடுத்து அதன் பிறகு வந்து கூட்டணிக்கு போகிறதா இல்லை எந்த கட்சியோடு கூட்டணிக்கு வர்றது அப்படிங்கிறதுல தெளிவாகும். சீமான் அவருடைய எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க கட்சி விட்டு வெளியே முக்கிய காரணமா இருக்கு, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு இப்போ சமீப காலம்? நிர்வாகத்திறன் சுத்தமா இல்லைங்க. ஒரு 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 அரசியல் கட்சி, அதாவது பெரும்பான்மை மக்களின் மனங்களை வென்று அவருடைய நம்பிக்கையை பெற்று அதுக்கு பிறகு அதனுடைய வாக்கை பெற்று தான் ஒரு கட்சி அரசமைக்க முடியும். இங்கே இதுதான் வந்து இயல்பு நிலை. அந்த பெரும்பான்மை மக்களை கவரக்கூடிய எந்த நடவடிக்கையும் இவர் எடுத்ததில்லை. தேர்தல் காலங்களில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து 10 நாள் இருக்குன்னா 10 நாளைக்கு முன்னாடி என்னத்தையாவது பேசி தான் வந்து ஒரு விவாத பொருளாகணும், தமிழ்நாட்டில் தன்னை எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கணும், அது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கணும்னு அவருக்கு ஒரு மன நோய் இருக்குது. அதனால என்ன பண்ணுறாரு, அவர் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் முன்னோக்கி போகிற நாம் தமிழர் பின்னோக்கி இழுத்து விட்டுருவார். நீங்கள் அது எல்லா தேர்தலையும் சொல்லலாம். கடந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அருந்ததியை பற்றி அங்கே போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை பேசினார். அதே போல் இன்றைக்கு பெரியார் எடுத்து வந்து பேசி எப்பயுமே வந்து ஒரு போய் இப்படி மேலே ஏறிக்கிட்டு இருக்கும், கீழே பிடிச்சி இழுத்து விட்டுருவாரு. அது வேறு யாரும் இல்லை, அவரே தான். நிர்வாகத்திறன்கிறது அவர்கிட்ட வந்து துளி அளவும் கிடையாது. நல்ல பேச்சாளர், தமிழ் தேசிய கருத்துக்களை ஓரளவு இந்த மண்ணில் விதைத்ததில் அவருடைய பங்கு முக்கியமானது, அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நிர்வாகத்திறன் சுழியம். அதனால் அது போக மற்ற விஷயங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்குது. நாங்கள் இணைகிறோம். நாங்கள் இணைந்த பிறகு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எங்களுக்கு தனித்து நிற்க போகிறோமா இல்லை
கூட்டணி வச்சு நாங்கள் வந்து தேர்தலை சந்திக்க போகிறோமாங்கிறது எங்களுடைய உயர்மட்ட குழு முடிவெடுக்கும். அதெல்லாம் நாங்கள் அண்ணன் வேல்முருகனை மட்டும் தெளிவாக பேசியிருக்கோம். அந்த உயர்மட்ட குழு தேர்வு முடிவெடுத்து அதன் பிறகு வந்து கூட்டணிக்கு போகிறதா இல்லை எந்த கட்சியோடு கூட்டணிக்கு வர்றது அப்படிங்கிறதுல தெளிவாகும். சீமான் அவருடைய எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க கட்சி விட்டு வெளியே வருவதற்கான முக்கிய காரணமா இருக்கு? அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு இப்போ சமீப காலம்? நிர்வாகத்திறன் சுத்தமா இல்லைங்க. ஒரு 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 அரசியல் கட்சி, அதாவது பெரும்பான்மை மக்களின் மனங்களை வென்று அவருடைய நம்பிக்கையை பெற்று அவருடைய அதுக்கு பிறகு அதனுடைய வாக்கை பெற்று தான் ஒரு கட்சி அரசமைக்க முடியும். இங்கே இதுதான் வந்து இயல்பு நிலை. அந்த அந்த பெரும்பான்மை மக்களை கவரக்கூடிய எந்த நடவடிக்கையும் இவர் எடுத்ததில்லை. தேர்தல் காலங்களில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து 10 நாள் இருக்குன்னா 10 நாளைக்கு முன்னாடி என்னத்தையாவது பேசி தான் வந்து ஒரு விவாத பொருளாகணும். தமிழ்நாட்டில் தன்னை எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கணும். அது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கணும்னு அவருக்கு ஒரு மன நோய் இருக்குது. அதனால என்ன பண்ணுறாரு, அவர் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் முன்னோக்கி போகிற நாம் தமிழர் பின்னோக்கி இழுத்து விட்டுருவார். நீங்கள் அது எல்லா தேர்தலையும் சொல்லலாம். கடந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அருந்ததியை பற்றி அங்கே போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை, பேசினார். அதே போல் இன்றைக்கு பெரியார் எடுத்து வந்து பேசி எப்பயுமே வந்து ஒரு போய் இப்படி மேலே ஏறிக்கிட்டு இருக்கும், கீழே பிடிச்சி இழுத்து விட்டுருவாரு. அது வேறு யாரும் இல்லை, அவரே தான். நிர்வாகத்திறன்கிறது அவர்கிட்ட வந்து துளி அளவும் கிடையாது. நல்ல பேச்சாளர், தமிழ் தேசிய கருத்துக்களை ஓரளவு இந்த மண்ணில் விதைத்ததில் அவருடைய பங்கு முக்கியமானது, அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நிர்வாகத்திறன் சுழியம். அதனால் அது போக மற்ற விஷயங்கள் இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்குது. நான் வந்து ஒரு தலைவன், ஒரு ஒரு அறம், ஒரு வீரம், இதெல்லாம் வந்து பேர் போன ஒரு இனம்ங்க தமிழினம். நான் எனக்கு தலைவனாக வர்றவன் எப்படி இருக்கணும்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். நீங்கள் மேலை நாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகளில் நீங்கள் அவன் எப்படி வேணாலும் வாழ்வான். அவன் வந்து ஒரு கட்டுப்பாடற்று வாழ்வான், ஒரு ஒழுக்கத்தின் கீழ் இருக்க மாட்டான். ஆனால் தன்னை ஆள வேண்டிய தலைவன் வந்து மிக ஒழுக்கமான, மிக நேர்மையான, நிர்வாகத்திறன் கண்ட ஒருத்தவனாக இருப்பான். நீங்கள் பில் கிளின்டனை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெண்ணோடு இருந்தார் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக மக்கள் தூக்கி எறிஞ்சான். ஆனால் அப்படிப்பட்ட அவனே அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை நெறிமுறையை பின்பற்றி வருகிற தமிழர்கள், நாங்கள் எங்களுடைய தலைவன் எப்படி இருக்கணும், நாங்கள் தேசிய தலைவர் பிரபாகரனை தலைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள். எங்களுக்கு அடுத்த கட்டமாக தலைவனாக வர்றவங்களுக்கு ஒரு தகுதி தேவைப்படுது. அந்த தகுதி முற்றிலுமாக சீமான்ட்ட இல்லை. அதில் தான் எங்களுக்கும் அவருக்குமான கருத்து வேறுபாடு, சண்டையை ஒழிய வேற எந்த சண்டையும் கிடையாது. இல்லை, நான் எம்எல்ஏ எம்பி பதவிக்காக எதுக்குங்க தாவே கேட்க நாங்கள் போகிறோம்? நாங்கள் திமுக அதிமுக போயிடலாமே. இல்லை எதுக்கு அதிகாரம்ங்கிறது பொறுப்பு. அதிகாரம்ங்கிறது மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்றத்துக்குள்ள போகிறதா, நாங்கள் பாராளுமன்றத்தில் போய் குரல் கொடுப்போம். இப்போ 20 ஆண்டு கழிச்சு 25 இல்லைங்க, நாம் தமிழர் வெல்லாதுங்க. அது வந்து கிடையாது. நாம் தமிழர் வெல்றதுக்கான வாய்ப்பே அவர்கிட்ட அங்கே இல்லை. இதுவே வந்துட்டு எல்லா கட்சிகளுமே, திராவிட கட்சிகளுமே வந்து எடுத்தோட தோல்வி சொல்லிச்சு, அதுக்கப்புறம் தான் வெற்றி எடுத்துருக்கு. அது போல ஒரு நீண்ட ஒரு போராட்டத்தோட வந்துருக்காரு. நீங்க தூரத்துல இருந்து பேசுறதுல பாக்குறதுனால நீங்க அப்படி சொல்றீங்க. தூரத்திலிருந்து நாம் தமிழரையும் சீமானையும் நீங்க பாக்குறீங்க, அதனால இந்த கருத்து சொல்றீங்க. நான் பக்கத்துல இருந்து பாக்குறேன். இந்நேரம் 20-25 விழுக்காடை தாண்டி வந்திருக்க வேண்டிய கட்சின்னு நான் சொல்றேன். இந்த 8 விழுக்காடுங்கிறத ரொம்ப கீழான தோல்வின்னு நான் சொல்றேன். 8 விழுக்காடுங்கிறது நீங்க வெற்றியா பாக்குறீங்க, என்னுடைய பார்வையில் நான் தோல்வின்னு சொல்றேன். அப்படி வளர்ந்திருக்க வேண்டிய கட்சி இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள், இருக்கிற உறவுகளில் வந்து 3 மடங்கு 4 மடங்கு வெளியில போயிட்டாங்க. அதற்கு யார் பொறுப்பு? யாராவது வந்து கூப்பிட்டு வச்சு நீங்க பேச, இது வரைக்குமா நீங்க எவ்வளவு பேர் நீங்க பத்திரிகை ஊடகங்களை சந்திச்சிருக்காங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். முழுக்க நீங்க எல்லாருமே பாக்குறாங்க, இது தனி ஆளா ஒத்தையாளா கத்தி 8% வாங்கிட்டாரு, அங்கீகாரம் பெற்றாரு. இது வந்து தோல்வி. ஒற்றையாளா வந்து அவர் கத்தல. அதுக்கு பின்னாடி 1 லட்சம் பல லட்சம் தம்பிகளுடைய உழைப்பு இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, சொந்த வாழ்க்கை இருக்கு. பொண்டாட்டியை பறி கொடுத்தவர் இருக்கான், புள்ள குட்டியில பறி கொடுத்தவர் இருக்கான். கட்சின்னு காசை தூக்கிட்டு வந்து போராட்டத்துக்கு வந்துட்டு போகும்போது பொண்டாட்டிக்கு தற்கொலை பண்ணி செத்த எத்தனை தம்பிமார்கள் இங்க இருக்காங்க தெரியுமா? ஒற்றையாளா கிடையாது, இத்தனை லட்சம் பேர் வந்து உழைப்புல உருவான அந்த கட்சி. ஆனா அந்த உழைப்பை, அந்த பொருளாதாரத்தை, செலவழிச்ச பொருளாதாரத்தை உருப்படி ஆக்கி நேரம் அவர் அதிகாரத்தை நோக்கி வந்திருந்தாருன்னா நாங்க காலடியில் கடந்திருப்போம் அவர்கிட்ட. ஆனா அவருடைய தன்னுடைய சொந்த வாழ்க்கையை, தன்னுடைய பொருளாதாரத்தை, அதன் மூலமாக வரக்கூடிய பொருளாதாரத்தை தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்திட்டாரு ஒழிய, இன்னைக்கும் கூட தேர்தல் காலகட்டத்தில் அவர் வாங்குற பணங்களை வந்து அந்த சம்பந்தப்பட்ட வேட்பாளர்களுக்கு கொடுத்து அவருக்கு ஊக்குவிச்சிருந்தாருன்னா கூட நாங்கள் அமைதியாக இருப்போம்.
ஆனால் தனிப்பட்ட முறையில் அவருடைய சொந்த வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக் கொள்வதற்கு மட்டுமே இந்த கட்சியை பயன்படுத்துறாரு. தான் அப்படிங்கிற அகங்காரம், தான் மட்டும்தான் இந்த வந்து அறிவாளி, தான் மட்டும்தான் என்னை தாட்டிலும் ஒருத்தன் வந்து இந்த மண்ணில் கிடையாது பேசுறதுக்கு அப்படிங்கிற ஒரு திமிரு அவருக்கு வந்து எப்பவுமே இருக்கு. இது வந்து ஒரு வெல்ல போற அரசியல் கட்சி தலைவனுக்கான தகுதியே கிடையாது. அப்படி இருந்தால் வெல்ல முடியாது. இதே 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒண்ணுமே இல்லாத கட்சி தாங்க நாம் தமிழர். ஜீரோல தான் ஆரம்பிச்சோம். அதுக்கு யாரு? நாங்க இங்க இருக்கிற எல்லாரும் தானே உழைச்சோம். ஏன் அப்படி நாங்க உழைச்சு வர முடியாது? இருந்துட்டு போகுது. நாங்க உழைக்கிறோம். இல்ல நாங்க அதுக்கு நான் வந்து கூட்டணி வச்சுக்கிறோம். எங்களுக்கு குறை எங்க 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு தான் அதிகாரத்தை பெற்று தான் நாங்கள் வந்து இந்த மண்ணில் எல்லாத்தையும் சரி செய்யணும்னா அது வரைக்கும் பறி போயிட்டு இருக்கிறது எப்படி நிப்பாட்டுறது? கடந்த காலத்துல வந்து திமுக கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க. திமுக கூட்டணி தான் தமிழக இப்பயும் விமர்சனம் பண்றோம். ஏன் அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்காங்க. இப்போ வந்து தொடர்ந்து திமுக அவங்களை விமர்சனம் பண்ணீங்களா? இல்ல கடந்து கூட்டணி திமுக மட்டும் இல்ல, எந்த கட்சினாலும் சரின்னா சரிங்க, தவறுனாலும் தவறுங்க. அது நிலைப்பாடு சரியா இருக்கா தவறா இருக்கு? அது எந்த இடத்துல தவறு செய்தோ அந்த இடத்துல விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் மட்டும் தான் இருக்கோம். நான் வாழ்வுரிமை கட்சியில் சேர்ந்த பிறகு மனதை செய்வான். ஏன் அண்ணன் வேலுமுருகனே விமர்சனம் பண்றாரு? அவரே பண்றாரு. அவரே வந்து கூட்டணியில் இருக்கிற அவரே சட்டமன்றத்தில் எதிர்த்து பேசுறாரு. இன்றைக்கு அவங்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வேலுமுருகனுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களுக்கும் வந்து கடுமையான சண்டை உள்ளே நடந்துகிட்டு இருக்கு. கூட்டணியில் இருக்கும்போதே செய்யறாரு. தேர்தலில் அவருடைய அவங்களுடைய இதுலயே வாக்கு அவங்களுடைய சின்னத்திலே நின்று ஜெயிச்சு அதிலே போய் போராடி உள்ள போய் போராடி இருக்க பொழுது நாங்க எதுக்கு பண்ணக்கூடாது? திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும். திமுக வந்து ஈழ துரோகின்னு சொன்ன நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து இப்ப அந்த கூட்டணியில் எப்படி இருக்க போறாங்க? திமுக ஈழ துரோகி தான். எந்த காலத்திலையும் மாற்று கருத்து இல்ல. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க இங்க இருங்க. நாங்க அதைத்தாங்க சொல்றேன். கூட்டணிங்கிறது வந்து கொள்கை ஷேரிங் கிடையாதுங்க. கொள்கை பங்கீடு கிடையாதுங்க. என் கொள்கை வேறங்க, உங்க கொள்கை வேறங்க. தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி ஈழப்போருக்கு அப்புறம் அந்த படுகொலைக்கு அப்புறம் மிகப்பெரிய தமிழ் தேசியை தான் நீங்க உருவாகும் போது தொடர்ந்து இந்த நாம் தமிழரோட எல்லா அரசியல் மேடைகளையுமே கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், தொடர்ந்து ஈழத்துக்கு துரோகம் அளித்தவர்கள் சொன்னவங்களோட இருக்க கூட்டணியில இருக்க ஒரு கட்சியோட போய் இணைகிறது வந்து நெருடலா இல்லையா கேட்கிறேன். கூட்டணியில இருக்கிறவங்களோட கதை நான் முதல்ல சொன்னேன். நெருடலாம் கிடையாது. எங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழருக்கும் தாவாக்கா உள்ள வித்தியாசம் தான். நாம் தமிழர் வந்து முழுக்க ஈழ அரசியலை முன்னிறுத்தி தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி முழுக்க ஒரு இயக்கமா தொடங்கப்பட்ட இயக்கம். தாவாக்கா அப்படி கிடையாது. நீங்க அவரோட பின்புலத்தை பார்த்தாலும் நீங்க அவர் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தாரு, தொடர்ந்து எந்த அரசியல் இயக்கத்துல பயணிச்சுட்டு இருக்காரு, அவரோட ஒரு கூறா வேலை தமிழ் தேசியம் இருக்கலாம். ஆனா முழுக்க தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தொடங்கப்பட்ட ஒரு இயக்கத்தில் இருந்தவங்க இது வரைக்கும் திமுகவையோ கலைஞர் கருணாநிதியையோ ஈழ துரோகி என்று விழித்தவர்கள் வந்து தற்போது அந்த கூட்டணியில் இருக்க ஒரு கட்சியோட இப்படி இணைகிறாங்க. நெருடலா இல்லையான்னு கேட்கிறேன். இல்ல அதைத்தான் நீங்க கேள்வியே பெரிய பதிலா சொல்லிட்டீங்க. இப்ப அதாவது அவர் அண்ணன் வேல்முருகன் வந்து அவர்களோட இணைந்து கூட்டணியில் வென்று இது பண்ணாரு. அந்த கட்சியில் போய் நீங்கள் போய் எப்படி இணையலாம்? அது வந்து கூட்டணி அதெல்லாம் ஏற்றுக்கொண்டது மாதிரி தான் ஆயிருன்னு சொல்கிறீங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன். எங்களை பொறுத்தளவுக்கு வந்து நாங்கள் கட்சியில் இருக்கும்பொழுதே வந்து நாம் தமிழரில் இருக்கும்போதே வந்து சீமானவர்களோட கருத்து சண்டைகள் போட்டிருக்கோம். என்னென்னா வந்து இப்படியே போய்கிட்டு இருந்தோமா நம்ம வந்து இறுதியில் வெல்ல முடியுமா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம். ஆனால் அது வரைக்கும் நம்மளோட உரிமைகள் நம்மளுடைய எல்லாமே உடைமைகள் எல்லாமே பறி போயிட்டு இருக்கு. குறைந்தபட்ச நம்ம வந்து ஒரு அஜெண்டா மாதிரி வச்சு நம்ம ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கான திட்டங்களை தீட்டணும் அப்படிங்கிறப்ப அவர் செவி சாய்க்கலை. நாங்கள் இப்பயும் அதான் சொல்கிறேன். ஒரு கூட்டணி என்பது ஒரு ஷீட் ஷேரிங் தான், கொள்கை உடன்பாடே கிடையாது. என்னையை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் இது தவறுன்னு சொன்னீங்கன்னா நேரடியாக கூட்டணி வைக்கிறத காட்டிலும் மறைமுகமாக கூட்டணி வச்சுட்டு காசு வாங்கிக்கிட்டு கேவலமாக ஒரு வாழ்க்கையை வாழ்றதை காட்டணும். இந்த மாதிரி வெளிப்படையாக ஒரு கூட்டணி வச்சுட்டு வாழ்றது சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதே திமுக காங்கிரஸ் கூட்டணியிலே நீங்கள் இந்த விஷயத்தில் வந்துட்டு திமுக காங்கிரஸோட உடன்படிச்சு ஓட் ஷேரிங்காக குற்றச்சாட்டு வச்சீங்க. அது குற்றச்சாட்டா இருக்கப்ப நீங்க சொல்றது எப்படி சரியா இருக்கும்? அதைத்தாங்க நாங்கள் சொல்கிறேன். நீங்கள் அதான் இப்போ எங்களோட நிலைப்பாடு இல்லை நாங்கள் வந்து இப்போ நாங்கள் இன்றைக்கி தான் வந்து
பத்திரிகையாளர் மன்றத்தில் இதுக்கான விடைகள்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து சீமான் அவர்களோட நிற்கும் பொழுது சீமானுடைய கருத்தை தான் இதுவரைக்கும் கேட்டிருப்பீங்க. அது அவருடைய கருத்து. எங்களை கேட்டுட்டு அவர் வந்து இந்த கருத்துக்கள்லாம் பேசலை. ஆனால் உள்ளே இருந்தாலும் எங்களுடைய கருத்துங்கிறது வந்து குறை. வெற்றிக்குமாரோட பல மேடைகள்ல திமுக காங்கிரஸ் கூட்டணியை விமர்சிச்சிருக்கீங்க சரிங்களா? இல்லை, நான் கூட்டணி விமர்சிச்சு நான் வந்து வெளிப்படையான ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது, மேடை பேச்சாளர் கிடையாது, நான் பேசுனது கிடையாது. தைரியமான ஆளாக இருந்தால் சீமானை சொல்கிறேன், சொடக்கு போட்டு சொல்கிறேன், சீமான் வெளியிடுங்க, நாங்கள் வெளியிடுறோம், பார்த்துக்குவோம். சார், பிரபாகரன் சீமான் அவருடைய புகைப்படம் வந்து பெரிய சர்ச்சையா போயிட்டே இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் நீங்க இருந்தீங்க, புகைப்படத்தோட பின்னணிகள் இல்லை, நான் எனக்கு தெரிஞ்சு அது உண்மை, நான் நம்புறேன், அவ்வளோதான். மற்றபடி அது நான் நம்புறேன். அது தெரியாதுல்லங்க, அவர் எடுத்தாரா, அது டிசைன் பண்ணி வச்சா எங்களுக்கு காட்டினப்ப அது வந்து நான் அந்த இப்போ சொல்கிறாங்க இல்லையா கதைகள், அந்த கதைகள் வந்து எங்களுக்கு அப்போ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அப்போ உண்மைன்னு நம்பினோம். இப்பயும் நான் நம்புகிறேன். ஏன்னா அது அவர் சந்தித்ததெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, சந்திச்சிருக்காரு, பேசியிருக்காரு. எப்பயுமே அண்ணன் சீமான் வந்து ஒரு கருத்தை வந்து ஒரு விஷயத்தை வந்து சுவைபட பேசுவார். ஒன்றுனா 10 சொல்லுவார். ஒரு சினிமாவுக்கு கதை சொல்லி அவர் பழக்கப்பட்டவர். பிற இயக்குநர்கள், சாதாரண இயக்குநர்கள் நல்ல கதை வச்சுருப்பாங்க. அந்த கதைகளை போய் வந்து தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி, நடிகர்கிட்ட சொல்லி வாய்ப்பு வாங்குறதுக்கு சீமானை தான் கூட்டு போய் என் கதையை நீ சொல்லுன்னு சொல்லுவாங்க. அவரே சொல்லியிருக்காரு. ஏன் முருகதாஸ், இயக்குனர் முருகதாஸுக்கே கதையை வந்து சீமான் போய் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லி வாய்ப்புகள் வாங்கியிருக்காரு. சுவாரஸ்யமா, சுவைப்பட, நயம்பட அதை விலைக்கு சொல்றது இருக்குல்ல, அதை வந்து சினிமா எப்படி எடுக்கிறாங்களோ அதை காரணம் பல மடங்கு சொல்லுவார்னு அவர் அதுதான் அந்த அதை நம்பி தானே நாங்களும் வந்தோம். அதை போல தான் பல லட்சக்கான இளைஞர்கள் வந்து இன்னைக்கு பின்னாடி நிற்கிறாங்க. அது தூரத்துல இருந்து இன்னைக்கு வந்து எங்களெல்லாம் வந்து துரோகிகள், வெளியே போயிட்டாங்க, வந்து சீமானுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, தத்துவத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு இன்னைக்கு நிறைய தம்பிமார்கள், என் உயிர் தம்பிமார்கள் எல்லாம் பின்னாடி இருந்து கமெண்ட் போடுறாங்க, பதிவு போடுறாங்க, என்னவோ போடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது சீமான் எப்படிப்பட்ட ஆள் என்பது தெரியாது. போக போக அவங்களுக்கு தெரியும். இன்றைய கூட்டம் இன்னைக்கு இங்கே இருக்கிற கூட்டத்தில், இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அதிருப்தியாளர் கூட்டத்தில் இப்போ நாம் தமிழரில் இருப்பதை காட்டிலும் பல மடங்கு வந்து சேருவாங்க. ஏன்னா அந்த 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 வாய்ப்பை அவரே உருவாக்கி கொடுப்பார், சீமானே உருவாக்கி கொடுப்பார். இப்போ கொஞ்ச நாளாவே பெரியார் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதிருப்தியாளர்கள், தமிழ் தேசியத்தை விரும்புகிற நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அதிருப்தியாளர்கள் வந்து பெரியாரை எதிர்நிலைப்பாட்டில் தான் பார்க்குறீங்க? இல்லை, நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பெரியாரை எதிர்நிலைப்பாட்டிலிருந்து பார்க்கல. பெரியாரிடம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கொள்கைகளும் இருக்குது, நிராகரிக்க வேண்டிய கொள்கைகளும் இருக்குது. அது எல்லா தலைவர்கிட்டையும் இருக்குங்க, பெரியார்கிட்ட மட்டும் இல்லைங்க. பெரியாரிடம் நாங்கள் கட்சி தொடங்கும் போது என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கி இருக்கோம். பெரியாரை எங்கள் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்துக்கு இந்த எங்களுடைய இனத்திற்கு எதிரான அவர் சொல்லியிருந்த கருத்துக்கள் நாங்கள் விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கோம். அவ்வளோதான் எங்களோட நிலைப்பாடு தான். இன்றைக்கு பெரியார் எங்களுடைய சாமி, ராமசாமி என்னுடைய சாமி என்று பேசிய அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு காலத்துக்கு பிறகு மாற்றினார், வழிகாட்டின்னு மாற்றினார். இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பெரியார் வந்து மண்ணு கிடையாது, பெரியாரே மண்ணுன்னு பேசுகிறார். அந்த அளவுக்கு நாங்கள் முட்டாள்தனமாக இல்லை, இது வந்து ரொம்ப தவறான அணுகுமுறை. ஒரு 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 இந்த சமூகத்திற்காக நின்ற ஒருத்தர், அவருடைய கருத்தில் முரண் இருக்கலாம், முரண் இல்லாமல் இருக்கலாம், நின்ற ஒருத்தரை இழிவுபடுத்துவது. நேற்று சாயந்தரம் கூட்டம் போட்டு பேசினார் பெரியார். நேற்று சாயந்தரம் சைதாப்பேட்டையில் கூட்டம் போட்டு பேசினார். இன்னைக்கு காலையில் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பு மன இது எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு காலத்தில் பேசிட்டு போயிட்டார். அந்த கால சூழலுக்கு, அந்த அரசியல் அவருக்கு தேவைப்பட்டிருக்கு, பேசினார். இன்றைய காலகட்டத்தை எது தேவையை எடுத்துகிட்டு போகணும். எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, எவ்வளவோ காந்தியடிகள் இருக்காங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு. எல்லாத்தையும் நம்ம அப்படியே உள்வாங்கிக்கிறோம். யார கலைஞர் அவர்களே ஆகட்டும், ராஜீவ்காந்தி அவர்களே ஆகட்டும், ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு ஈழத்தின் அடிப்படையில் ஆமாங்க, ஆமாம் அதை தான் சொல்கிறேன். நாங்கள்லாம் விமர்சனம் பண்ணவே இல்லைங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு பின்னாடி இருந்தீங்க, பின்புலமாக இருந்ததுனால எங்களை சேர்த்து சொல்கிறீங்க நீங்கள். நாங்கள் வந்து அவருடைய கருத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் உடன்பட்டாளர்கள் கிடையாது. நாங்கள் எல்லாம் செயல்பாட்டாளர்கள், பின்னாடி இருந்து செயல்படுத்தினார்கள். அதெல்லாம் நிறைய போராட்டங்கள் வந்து அவர்கிட்ட நடந்துச்சுங்க. எங்களுக்கு அவருக்கு கருத்து முரண்பாடு உள்ளுக்குள்ள நடக்கும். எங்களுக்கு வேற வழி இல்லைங்க. அன்னைக்கு சீமானை விட்டால் வேற வழி இல்லை என்ற நிலை இருந்தது. ஒரு காலத்தில் இது எப்படியாவது திருந்துவார், மாறிடுவார் அப்படிங்கிற ஒரு மனநிலையில ரொம்ப காலம் நீண்டு வந்தேன். கடைசியில் ஏமாற்றம் தான் வெஞ்சிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல் நம்மளால இங்கே தாக்கு பிடிக்க முடியாது, இனிமேலும் காலத்தை வீணடிக்க முடியாது. இனிமேலும் இந்த நம்பி இப்போ அவர் ஒரு மேடையில் பேசி ஒருத்தர் வராரு, இந்த கட்சியில் இணைறாரு, அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை இழக்கிறாரு அப்படிங்கிறத காட்டணும். அந்த வந்தவர் வந்து இந்த கட்சியில் நீண்ட நாள் இங்கே தக்க வைக்கப்படுறது யாருன்னா எங்கள் மாதிரி ஆட்கள்னால தான். ஒரு சீமான் வந்து ஒரு மேடையில் பேசுகிறாரு, ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தன் வந்து ஈர்க்கப்பட்டு வர்றான், அவனை நாங்கள் தக்க வைக்கிறது யாருன்னா அங்கே தொகுதி செயலாளர் இருக்குது, அங்கே மாவட்ட செயலாளர் இருக்குது, அங்கே மண்டல செயலாளர் இருக்கிற ஒருத்தன் தான் அவனுடைய உறவாகவும் நல்லது கிட்டத்துக்கு கலந்துக்கிட்டு அவன் போய் வந்து பொருளாதாரத்தை செலவழித்து அவன் கூட இருக்கான். அவன் தக்க வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் தக்க வைக்கிறோம்.
அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து அப்படிப்பட்ட நபர்கள் வந்து இங்கே வந்து தங்களுடைய வாழ்க்கை தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் வெளியே வந்து இந்த வேலையை செஞ்சுருக்கோம். தந்தை பெரியார் வழிகாட்டி சொன்னாரு, இப்ப விமர்சனம் பண்றாரு, தேர்தல் நேரத்துல அவர் பணம் வாங்குறாருன்னு சொல்றீங்க. சீமான் அவர்களை பின்புலத்துல யாராவது இயக்குறாங்களா? நீங்க தான் பாக்குறீங்களே, சமீபத்தில் பாக்குறீங்களே, நீங்க வந்து அவருடைய எல்லா இப்போ சமீபத்தில் பாக்குறீங்க. ஐயா ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து வந்த பிறகு அவருடைய போக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறீங்களா? நீங்க புரிஞ்சுக்குவீங்க. வெளிப்படையாக கொஞ்ச நாள்ல வரும். நம்ம யூகங்களா நம்ம எதுவும் பேச முடியாது, ஆதாரபூர்வமாக பேசணும் எதா இருந்தாலும். ஆனால் அவருடைய செயல்பாடுகளை வச்சு சொல்லுங்க. நீங்க ஒரு எச் ராஜா என்ற ஒரு பிஜேபி ஒரு ஆர்எஸ்எஸ் ஒருத்தரை பேரறிஞர்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்ற கேள்வியை உங்களுக்கு வைக்கிறேன். என்ன, அதை மட்டும் சிந்திச்சு பாருங்க. எதுக்கு அவசியம் இருக்கு? பேரறிஞர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இன்றைக்கு பாண்டே அவர்களை 20 மடங்கு உங்க வந்து அறிவாளி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு எங்கு வந்தது அப்படிங்கிற இந்த கேள்வியை மட்டும் நான் விடுறேன். நீங்க அதுல பதில நீங்க வந்து கண்டுபிடிச்சுக்கணும். கடந்த காலங்களில் 2 மாதம் வந்து வேல்முருகன் அவர் வந்து நான் என்னுடைய தலைமையிலேயோ இல்லை வந்து திருமாவளவன் அவர் தலைமையில சீமான் அவர் தலைமையில ஒரு நான் செய்யணும்னு சொல்லி பல நேர்காணல்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை எதிர்காலத்தில் அப்படி ஒரு கூட்டணி, அதாவது ராமதாஸ் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், சீமான் அவர்கள், வேல்முருகன் இணைந்து ஒரு கூட்டணி அமைத்தால் உங்களுடைய பயணம் சீமான் திருந்திட்டா நல்லதாங்க நாங்க நினைக்கிறோம். இப்ப இவ்வளவு வேல்முருகன் முன்னெடுப்பு அதைத்தாங்க அப்படி வாய்ப்பு இல்லைங்கிறது தான் சொல்ல வர்றேன். சீமான் திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்படி வேல்முருகனுடைய ஆசையும் வந்து அது பேராசை நான் சொல்றேன். அண்மையில நாம் தமிழர் கட்சியிலேயே ஜெகதீஷ் பாண்டியன் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரான ஜெகதீஷ் பாண்டியன் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. என்னன்னா, அவர் அடிக்கடி வந்து குருமூர்த்தி அவர்கள் சந்திச்சாரு. குருமூர்த்தி அவர்கள் சொல்படிதான் நாம் தமிழர் இயக்கம் வந்து செயல்பட்டு இருக்குது. நீங்க இயக்கத்தில் இருந்தப்போ அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்துச்சா? அதை உண்மை நீங்களும் வழிமொழிக்கணும். நான் அவருடைய கூற்றை வழிமொழிகிறேன். நான் வந்து மதுரையில் இருக்கிறேன். திரு ஜெகதீச பாண்டியன், தம்பி புகழேந்தி உள்ளிட்டவர் வந்து சென்னையில் கூடவே இருந்தவங்க, எல்லா சந்திப்புகளுக்கும் உடன் இருந்தவங்க. அதனால நான் அதை சொல்றதை காட்டில் அவங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். கூடிய விரைவில் திரு ஜெகதீச பாண்டியன் வந்து உங்களை சந்திப்பார், ஊடகங்களை சந்திப்பார். சந்திக்கும் போது கேளுங்க, அதை உறுதிப்படுத்துவார். 2026 8% வாக்கு வாங்கி ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்காருல, மாநில கட்சி என்ற அந்தஸ்தை, அதை வந்து இழப்பார். இதே மாதிரி பயணத்தை இழப்பு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி இதே பயணத்தை சீமான் தொடர்ந்தார்கள் என்றால் அந்த அந்தஸ்தை வந்து இழப்பார். பெரும்பான்மை மக்களை கவர்றதுக்கான எந்த அரசியல் திட்டங்களும் அவர்கிட்ட இல்லைங்க. இன்றைக்கு நீங்க போய் ஈரோடு கிழக்குல ஒரு தேர்தலை சந்திச்சு வந்துறீங்க. ஈரோடு கிழக்கு மக்கள் படும்பாடு ஒரு தொகுதிக்கான தேர்தல். ஈரோடு கிழக்கு மக்கள் படும்பாடு அந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகள், அடிப்படை வசதிகளை பெற்றுத்தரக்கூடிய எந்த திட்டங்களையும் இவர் பேசல, அதை நோக்கிய கேள்விகளை வைக்கல. மாறாக பெரியாரை திட்டுவதற்காக மட்டுமே ஈரோடு போயிருக்காரு. என்ன, நான் என்ன சொல்றேன், நீங்க பெரியாரை திட்டுங்க, அது எங்கேயாவது போய் திட்டுங்க. தேர்தல் காலகட்டத்தில் அதுவும் அந்த காலத்தில் போய் திட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப நீங்க வந்து உங்களுக்கு அதான் சொல்றேன், 2026 மக்களை உங்களை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? எதற்காக உங்களை தேர்ந்தெடுக்கணும்? அதை முதல்ல நீங்க பேசணும்ல. அந்த திட்டங்கள் எதுவுமே அவர்கிட்ட இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா, நெகட்டிவோ பாசிட்டிவோ நம்மளை பத்தி பேசிட்டே இருந்தா, மக்கள் மனசுல நம்ம நின்றுக்கிட்டே இருந்தா போதும், மக்கள் வாக்கு செலுத்திடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ரெண்டாவது வந்து அவருக்கு வந்து இதை காட்டிலும் வேற ஒரு பெனிஃபிட் அவருக்கு வந்துகிட்டே இருக்கு. ஒரு பெனிஃபிட் அடைகிறாரு. அதனால வந்து தேர்தல் வெற்றிங்கிறதுலாம் அவருக்கு ஒரு பெரிய இலக்கு கிடையாது. அதுதான் நான் சொன்னேன். அதுதான் நான் முன்னாடி சொல்லும்போது சொன்னேன். வெளிப்படையாக கூட்டணி வைத்து ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்குறத காட்டிலும், மறைமுகமாக கூட்டணி வைத்து வேற பெனிஃபிட் அடைகிறத காட்டிலும், வெளிப்படையாக கூட்டணி ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்குறது பரவாயில்ல நினைக்கிறேன். மானிட்டர் எல்லா வகையிலும் பெனிஃபிட், எல்லா வகையிலும் பணமும் உள்ளடக்கம். அதுல திராவிட பாதை எங்கள் பாதை கிடையாதுங்க. திராவிட பாதை எங்கள் பாதையே கிடையாது. தமிழ் தேசிய பாதை தான். நாங்கள் இங்க பாருங்க, எங்களுடைய கொள்கை வரவு, எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய சித்தாந்தம், எங்களுடைய நடவடிக்கைகள். நீங்க திராவிடத்தை ஆதரிச்சு பேசினாவோ இல்லை ஆதரிச்சு செயல்பட்டாவோ நீங்க அதை பத்தி கேள்வி கேட்கலாம். நாங்க முழுக்க தமிழ் தேசிய கட்சி தான். திராவிட என்னைக்கு உங்களுக்கு சொன்னாரா திராவிட பாத்தீங்கன்னா? அவர் கிடையாது. எது திராவிடத்தை தமிழ் தேசியம் என்பது திராவிடத்தை எதிர்ப்பு தான் தமிழ் தேசியம் சொல்றீங்களா நீங்க? அது கிடையாது. ஏங்க, திராவிடத்தை எதிர்ப்பு நீங்க நாம் தமிழர் முன் வச்ச திராவிடத்தை மட்டும், தமிழ் தேசியத்தை மட்டும் பாக்குறீங்க. ஏங்க, தமிழ் தேசியம் நாம் தமிழர் வந்து வந்துச்சா?
தமிழ் தேசியம்ங்கிறது காலங்காலமாக தொட்டு பல அறிஞர் பெருமக்கள் வந்து கொண்டு வந்ததுங்க. அது சீமானுடைய காலத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போச்சு. அதனால தமிழ் தேசியம் என்பது திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிறதே வந்து அது நாங்க மறுக்கிறோம். திராவிடம் இல்ல, எல்லா கொள்கைக்கும் எதிர்ப்பானதான் வந்து தமிழ் தேசியம். ஆரிய கொள்கைகளுக்கு, திராவிட கொள்கைகளுக்கு, தமிழ் தேசிய கொள்கைகளை வீழ்த்தணும், தமிழர்களை வீழ்த்தணும், தமிழர்களை வந்து இங்கே இரண்டாம் நிலை குடிமக்களா வந்து ஆக்கணும்னு நினைக்கிற எல்லா அரசியலுக்கும் எதிரானதான் தமிழ் தேசிய அரசியல். ஆர்வத்தில் அதிகாரத்தை நோக்கி நகரப்படும் சொல்லியிருந்தீங்க. 2026 தேர்தல் வர நெருங்கிட்டு இப்போ வந்து தமாக அப்படிங்கிறது பண்ருட்டி கட்சி அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கு. வருங்காலங்களில் மதுரையிலேயோ மற்ற பகுதியிலேயோ திமுக வந்து டிமாண்ட் வச்சு சீட்டு கேட்கறதுக்கான கோரிக்கை இருக்கா? அதிமுக பண்ருட்டி கட்சியை தமிழ்நாடு கட்சி ஆகிறதுக்காக தான் வந்திருக்கோம். இல்ல, அது தேர்தல் நேரத்தில் பாருங்க. தேர்தல் நேரத்தில் பாருங்க, நாங்கள் தனியாக நிற்கிறோமா இல்லை கூட்டணியில் வந்து கூட்டணி வச்சு நிற்க போகிறோமாங்க தேர்தல் நேரத்தில் சொல்லுவோம். அது நாங்கள் வந்து ஜனநாயகபூர்வமாக அந்த முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் இன்றைக்கு ஏற்கனவே வாழ்வுரிமை கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவுகள் இருக்காங்க. அதே போல் இன்றைக்கு இணைய போகிற உறவுகள், ஏற்கனவே வந்து அங்கங்கே இணைஞ்சிருக்க எல்லா உறவுகளும் சேர்ந்து நாங்கள் ஒரு உயர்மட்ட குழு கூடி இல்லை, பொறுப்பை நோக்கி எங்களுக்கு பயணம் கிடையாது. ஒட்டுமொத்த பொறுப்பே எங்களுக்கு வந்து ஒரு அதிகாரத்தை பெறணுங்கிறதா, இந்த தமிழர் உரிமைக்கான அதிகாரத்தை பெறணுங்கிறதுக்காக அதுக்காக செயல்பட்டு இருக்கோம். இதில் எந்த பொறுப்பு வந்தாலும் நாங்கள் செயல்படுவோம். அதான் நான் இடையில பேச வந்து நீங்க மாறி போயிடுச்சு. எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து ஒரு நயம்பட, ஒரு சுவைப்பட பேசுவார், 1க்கு 10 பேசுவார். அப்படியே அவர் போனது சந்திச்சதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் பேசினது கொஞ்சம் பல மடங்கு வந்து கூடுதலாக பேசிட்டாரு. அதுதான் இது. மற்றபடி அங்கே அவர் சொன்ன கதைகள் சிலவற்றை வந்து நாங்களும் சுவாரஸ்யமாக இருக்குங்கிறதால நம்பியிருக்கோம். பழைய இது அதை வந்து முழுமையாக நம்பியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு சில விஷயங்கள் வந்து போராளிகள் அங்கே களத்தில் என்னவெல்லாம் வந்து சொல்லும் போது தான் தெரியுது அவர் கொஞ்சம் கூட சொல்லிட்டாரு அப்படின்னு தெரியுது. வணக்கம். ஒரு நீண்ட பெரிய அரசியல் கனவோடு ஒரு தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாட்டில் நிலைபெற செய்யணும், ஒரு தமிழர்களுக்கான உரிமை அதிகாரத்தை பெறணுங்கிற நோக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை வந்து 15 ஆண்டுகளுக்கு முன்னே தொடங்கி அன்றைக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து திரு சீமான் அவர்களை அதன் தலைவராக அமர்த்தி நாங்கள் வேலையை மிக வேகமாக செய்தோம். பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து அதில் இணைந்து ஒரு பெரிய ஒரு வேகத்தோடு அந்த இயக்கத்தை, இந்த கட்சியை கொண்டு வந்தோம். காலப்போக்கில் அதன் தலைமையாக இருந்த அண்ணன் திரு சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட அவருடைய செயல்பாடுகள், அவருடைய குணநலன்கள், அவருடைய நிர்வாகத்திறன் போன்ற ஒரு மோசமான செயல்பாடுகள்னால் வந்து தொடர்ச்சியாக கட்சி வந்து வீழ்ச்சியை சந்தித்தது. உங்களுடைய பார்வையில் அது என்ன வந்து ஒரு பெரிய வளர்ச்சியாக தெரியலாம். உடன் நின்ற எங்களுடைய பார்வையில் அந்த வளர்ச்சி வீதத்தில் குறைவு. அதாவது 1.1, 3.7, 6.8 அப்படி இருந்த அந்த கட்சி அடுத்ததாக 15 விழுக்காடு 16 விழுக்காடு வந்திருக்க வேண்டிய நிலைமையில 8.1 நிற்குது. அப்படிங்கிறப்ப அந்த வளர்ச்சி விதத்தில் வந்து குறைவு. இப்படி ஒரு வளர்ச்சி விதத்தில் வந்து குறைவு வந்துருச்சு. நாங்கள் வந்து எல்லாரும் நம்பியிருந்தோம், நாங்கள் எப்படியாவது அரசியல் அதிகாரத்தை பெற்றுவோம் நம்பியிருந்தோம். ஆனால் அவருடைய செயல்பாடுகளில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தொடர்ச்சியாக வந்து ஒரு தன்னிச்சையான போக்கு, எதேச்செய்கிற போக்கு, தான் என்ற ஒரு திமிர், இது போன்ற ஒரு ஆணவத்தால் வந்து தொடர்ச்சியாக கட்சியில் வந்து பல பேர் வெளியில் போனாங்க. சில பேர் வந்து அவரே திட்டமிட்டு வெளியேற்றினார். நாங்கள் எல்லாம் சேர்ந்து கூடி தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம், இதே அரசியலை நம்ம செய்யணும், நம்மளுக்கு தமிழ் தேசிய தலைவர் தான், தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் தான் எங்களுடைய தலைவர், தமிழ் தேசிய கொள்கையில் தான் எங்களுடைய கொள்கைங்கிற அந்த முடிவோடு இருக்கிற நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்ற ஒன்றை தொடங்கணும்னு திட்டமிட்டு இதே மன்றத்தில் தொடங்கி அதன் அடிப்படையில் சென்ற நவம்பர் 27 மாவீரர் நாள் அன்று திருச்சியில் ஒரு பெரிய மாவீரர் நாள் கூட்டத்தை நடத்தி ஈழ விடுதலைக்காக உயிர் நீத்த போராளிகளுக்கு ஒரு பெரிய மாவீரர் நாள் நிகழ்வை நடத்தி வீரவணக்கத்தை செலுத்தினோம். அந்த கூட்டத்திலேயே நாங்கள் அறிவித்தோம் எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை கூடிய விரைவில் ஒரு ஜனநாயக முறைப்படி எங்களுடைய உறவுகளை எல்லாம் ஒன்றிணைத்து கருத்துக்களை கேட்டறிந்து ஒரு அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்து நாங்கள் பயணிப்போம்னு அறிவித்தோம். அதன் அடிப்படையில் நாங்கள் கூட்டங்கள் நடத்தி எங்களுடைய உறவுகளோடு கருத்துக்களை கேட்டு நாங்கள் ஒற்றை தீர்வாக தமிழ் தேசிய பாதையில் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவளவன் தலைமையிலான வாழ்வுரிமை கட்சியில் இணைவது என்று முடிவெடுத்து அண்ணன் வேல்முருகன் அவருடைய தலைமையிலான வாழ்வுரிமை கட்சியில் இணைவது என்று முடிவெடுத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகின்றோம். இன்று முதல் நாங்கள் அந்த கட்சியில் இணைந்து பயணிக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம்.